நான் அடிக்கடி யோசிப்பதுண்டு. நான் ஆரம்பத்துல இருந்த சில சபைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய மூட நம்பிக்கைகள் இருந்தது. அதையெல்லாம் விட்டு நான் வெளியே வர வேண்டி இருந்தது. முத ஊழியத்திற்கு போன இடத்துல கூட பயங்கரமான மூட நம்பிக்கைகள். அவங்க இந்த மாதிரி மைக்கை வச்சு பேசினா பாவன்றுவாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஆமா அதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்த குலைச்சல். இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இந்த மாதிரி வீடியோ லைவ் பண்ணக்கூடாது, வீடியோவே எடுக்கக்கூடாது, ரெக்கார்டு பண்ணக்கூடாது. இது எல்லாமே பாவம்ங்கிற ஒரு நிலைமையில இருந்தவங்க. ஏன் சமீப காலத்துல கூட யூடியூப்ல நம்ம செய்தியில 2000 இதுல சில சமயத்துல அப்பப்ப போட்டுட்டு இருப்போம். 2012, 13 கூட சில செய்திகள்லாம் போட்டுக்கிட்டு இருப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு லைவ் பண்ண ஆரம்பிச்சோம். 2017, 18 பாத்தீங்கன்னா சில லைவ் கொடுத்துட்டு இருப்போம். சில போதகர்கள்லாம் பாத்தீங்கன்னா அது பயங்கரமான பாவம், நீங்க ஆராதனை என்ன செய்யக்கூடாது, இணையத்தில் ஒளிபரப்ப கூடாதுன்னு சொன்ன உடனே கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்த உடனே எல்லாருமே ஆராதனையை நேரலையில பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் என்னைய குற்றம் சாட்டினார்களோ, நீங்க எப்படி ஆராதனை நேரலையில் செய்யலாம், இவங்க எல்லாம் ஜூம் மீட்டிங்ல நேரலை, அதுல நேரலை, இதுல நேரலை. நான் ஆரம்பத்தில் இருந்த சபையில கூட இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க, அது ரொம்ப தப்பு, பயங்கரமான ஒரு சில மூட நம்பிக்கைகளோடு இருந்தார்கள். பயணிக்க முடியல என்னால. இது வேற வழியே இல்லப்பா, இனி அங்க இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. நான் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, வெளியே ஊழியத்தை ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப யோசிக்கிறேன், அவங்க அப்படி பண்ணாட்டி இந்த ஊழியம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காது. ஆகவே அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறேன். யோசேப்பு இந்த அளவுக்கு உயர்வதற்கு யாரும் காரணம், அவங்க சகோதரர்களும் ஒரு விதத்துல காரணம் தான். அவங்க மாத்திரம் இங்க அனுப்பி விடா எட்டி இவர் இந்த அளவுக்கு என்ன செய்திருக்க மாட்டார், வந்திருக்க மாட்டார் என்று அவர் ஏன் நினைத்து கொள்ளக்கூடாது? சகோதரர்களே, நல்ல வேலை என் மேல பாசத்தை காட்டி அங்கேயே வைக்கல, கொஞ்சம் நீங்க வித்து போட்டீங்க, நன்றிப்பா. அவங்களுடைய கெட்ட செயலை நாம ஊக்கப்படுத்தல, அது தவறுதான். தேவன் எப்படி வேண்டுமானாலும் யோசேப்பை உயர்த்தி இருக்க முடியும். ஆனால் ஒரு பேச்சுக்காக சொல்லுகிறேன், யோசேப்பு நீங்க இல்லைன்னா நான் இங்க வந்திருக்க முடியாது என்று சொல்லி கூட நன்றி செலுத்த முடியும்.